Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் லவ்ல வந்து அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ரெண்டு ஹீரோஸும் வெளியே வந்திருக்காங்க. இத அவுட்டிங்னு வச்சுக்கலாம், டேட்டிங்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீல் வந்து லாஸ்ட் எபிசோட்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு குடிச்சிட்டு. ஆனா அதை வந்து சி வந்து பெருசா எடுத்துக்கல. இப்ப சியும் வந்து லவ் பண்றேன்னு இன்னும் எதுவும் பெருசா வெளியே காட்டிக்கவும் இல்லை. நீல் இப்ப சி கூட வெளியே வந்திருக்காருல, கையை டச் பண்ணலாமா வேண்டாமா, கையை டச் பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட ஏதோ ஒரு போட்ல தான் போயிருக்காங்க. அந்த ஜேர்னியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ரெண்டு பேரும் அழகா ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நீலோட வாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல வருது. என்னோட நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, அவன் நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது எஸ். ஸோ நான் நார்த்து, அவன் சவுத்து. நாங்க ரெண்டு பேரும் ஒட்டுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. நான் நார்த் போலு, அவன் சவுத் போலு அப்படின்னு நீலோட வாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல கேட்க, இப்ப சியோட வாய்ஸும் பேக்ரவுண்ட்ல கேக்குது. இல்ல இல்ல பொய் 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 பொய், அது எல்லாமே பொய், நாங்க ரெண்டு பேருமே நேச்சுரலான பேரு அப்படி சியோட வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல கேக்குது. எப்படியே நல்லா அமர்க்கலமா இவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீலாம் சிய வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து உடலாம் வராரு. நாளைக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்னு நீல் விசாரிக்க, இருக்கு 9 மணிக்கு இருக்கு, சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சி உள்ள போக, அட இருப்பா என்ன அவசரம் அடி நீலன்னா அவனை பிடிச்சி இழுத்து வச்சு நெத்தியில ஒரு கிஸ்ஸை கொடுக்க, அவ்வளவுதான் சீக்கி வெக்கமா வருது. அந்த பையன் குடுன்னு வேகமா உள்ள ஓடிட்டான். நீலுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்த நாள் இந்த மேனேஜர் இருக்கார்ல, அப்புறம் புதுசா இன்னொரு நியூஸ் சொல்றாரு. தமிழா, நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா இருந்தோம்ல, அதை ஸ்டாப் பண்றதா முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு மேனேஜர் சொல்ல, இதை கேட்ட நீல் சீலாம் பதற, பதறாதீங்கடா, அதுக்கு பேரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம நியூ இயர்க்கு முந்தின நாள் வந்து நாம வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, இதை கேட்கற எல்லாருக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா நாம வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டோமா அப்படி சி வந்து ஒரு டவுட்டை கேட்க, நல்ல கேள்விப்பா, இங்க பாருங்க மானிட்டர் பாருங்க, உங்களுக்கு கிளியரா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற வச்சு பார்க்கும்போது சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா என்ன ஒரு டிராபேக்னா, நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல ஏறும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லேகிங்கா இருக்கு. ஸோ நீங்க அதை மட்டும் நீங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வந்து தட்டி தூக்கிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட இருக்கு, அது நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால நீங்க ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சின்னதா ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நாங்க தான் வைக்க போறோம். அதுக்கான இடத்த கூட நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படி மேனேஜர் சொல்ல, இரு என்ன பேசும்போது நாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க, என்ன நீயும் ஆர்காவும் சேர்ந்து தான் டெஸ்ட் வைக்க போறீங்களா அப்படின்னு நீல் கேட்க, ஆமா அவனும் இதுல வந்து கை தேர்ந்தவன் தானே, ஸோ ஏதாச்சும் பிளஸ் மைனஸ் இருந்தா பார்த்து சொல்லுவான் அப்படி மேனேஜர் சொல்றது. டேய் அவன் வர்றது இருந்தா நான் வரலடா அப்படி நீல் வந்து கத்த, இங்க பாரு அவன் இவன்லாம் மரியாதை இல்லாம பேசாத. எப்படி பார்த்தாலும் நம்மளோட கம்பெனில வந்து ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அவனும் கூட தான் இருக்கான். ஸோ நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படி மேனேஜர் என்ன நீலோட வாயை வந்து கட்டி போட்டாங்க. சரி பசங்களா, நியூ இயர்க்கு முந்தின நாள் வந்து நீங்க வந்து கான்சர்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எந்த பிசு இருக்கக்கூடாது என்ன, ஓகேவா அப்படி மேனேஜர் அந்த லேடினா நல்லா கங்க்ராச்சுலேஷன் பண்ண, முடியும் அப்படி இவங்களும் நல்லா எனர்ஜி ஏற்றுக்கிறாங்க. சரி இப்போ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ இந்த சி பையன் என்ன பண்றான்னா, அதான் ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்களே அவங்ககிட்ட போய் எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இவன் சொல்ல, அவரும் என்னன்னா எடுத்துக்கோப்பா, நீ ஒரு ஐடலானா எனக்கு ஹாப்பி தானே அப்படி இவர் சொல்றாரு. நான் வேணா எக்ஸ்ட்ரா பார்ட் டைமுக்கு வந்து ஆள் தேடி கொடுக்கட்டுமா அப்படி சி கேட்க, ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் வந்து யார் ஆள் கேட்டது, அதான் சீனியர் இருக்காங்களே அவங்க பார்த்துக்கிடுவாங்கடா அப்படின்னு இந்த மேனேஜர் சொல்ல, அந்த சீனியர் லேடியும் பார்த்தா ஆமாமா நாங்களும் சேர்ந்து மேனேஜ் பண்ணிக்கிடுவோம் அப்படி அவன் சொல்ல, சரியில்லையே ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியிருக்கீங்க அப்படி இந்த சி பையன் வேற ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற, சரி இனிமேல் உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே அந்த கான்சர்ட் மேல மட்டும்தான் இருக்கணும், நல்லா பண்ணடா அப்படின்னு ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மேனேஜர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா நீலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீல் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஸ்டேஜ்ல ஏறவே இல்லை. ஸோ ஸ்டேஜ் ஏறும் போது வந்து எப்படிலாம் இருக்கணும், நல்லா ஃபிட்டா இருக்கணும்ல, அதனால வந்து டயட்டை ஃபாலோ பண்ண, நல்லா எக்ஸசைஸ் பண்ண, முக்கியமான விஷயம் நீ சில பேண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்னும் நல்லா வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ நீ வந்து கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் எட்டி இருக்க மாதிரி இருக்கும், சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர் இருக்க மாதிரி இருக்கும் வேண்டிய நம்ம வரலாம் அப்படி மேனேஜர் வந்து இப்படி பேச, இதை கேட்டோடனே நீல் வந்து லைட்டா டென்ஷன் ஆயிட்டாரு. என்னது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவா இருக்கும் அப்படின்னு நீல் வந்து
ரொம்ப வருத்தப்படுறாரு. இரு, என்னது லாங் டிஸ்டன்ஸு ரிலேஷன்ஷிப்பா? நீ பேசுறது சரியில்லையே, நான் ஏதாச்சும் லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. மேனேஜருக்கு தெரியும், இருந்தாலும் இவன் அதுலேருந்து போட்டுவாங்க. அவர் ட்ரை பண்ணுறாரு. சரி, எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு இந்த நீல் பையனா டக்குன்னு எஞ்சி போக பார்க்க, அதுக்குள்ளே அந்த லேடி என்ன பண்ணுறான்னா, நீல் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உள்ளே கட்டுறா அப்படியே அவனை உள்ளே தள்ளி விட்டு அவங்க போயிட்டாங்க. உள்ளக்க மேனேஜர் என்ன கத்திக்கி இருக்காரு. ஏண்டா, உனக்காக நான் கான்சர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், என் வீட்டையே அடமான வச்சிருக்கேன், ஆனா நீ என்ன பண்ற, லவ்னு சுத்திக்கிட்டே இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு மேனேஜர் உள்ள திட்ட, வெளியே அந்த லேடின்னா ரெண்டு பேர்த்தையும் சண்டை போட்டுவிட்டு அவங்க அழகா பாட்டு கேட்டு இருக்காங்க. பிறகு மேனேஜரும் நீலும் ஆரம்பரம் உட்காந்து பேசுறாங்க. மேனேஜர் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்க பாருடா நீனு, நீயாச்சும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டேஜ் ஏறி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி எப்படியோ வாழ்க்கையில முன்னாடி போயிட்ட. நீ டேட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லவே இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ வந்து இப்போ புதுசா ஏறினா கூட இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி சர்வே ஆகும் அப்படிங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியும்டா. ஆனா இப்போதான்டா ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேஜ் ஏற போறான். ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் நீயும் அவனும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் போட்டுருக்காங்க நீ பாத்தியா இல்லையா? இவன் மேட் அளவுக்கு இல்ல, நீ கூட ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த பையன்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். இப்போ இந்த நேரத்துல போய் லவ் டேட்டிங் அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியே வந்துச்சுன்னா அதனோட ஃபியூச்சர் வந்து டோட்டலா ஸ்பாயில் பண்ணி விட்டுருண்டா. அவனால தாக்கு பிடிக்கவே முடியாது. புரிஞ்சுக்கோ, நீ டேட் பண்ணலாம்டா, ஆனா அவன் அவனோட கெரியரை இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, இந்த மேனேஜர் சொல்ற எல்லா விஷயமும் சரியா தானே இருக்கு, அதனால நீளும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்க போறாரு, சிஏ தான் பார்க்க போறாரு. போனவரு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்க அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை நீலுக்கும் கொடுக்குறான். நீல் என்னன்னா வேண்டான்னு சொல்றாரு. என்ன ஏதாச்சும் டயட்ல இருக்கீங்களா என்ன அப்படின்னு சி கேட்க, அதெல்லாம் இல்லை, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் வந்து பிரிஞ்சிருக்கதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீல் சொல்ல, ஓகே அப்படின்னு இந்த சீப்பை வந்து டக்குன்னு ஓகே சொல்லிட்டான். என்னடா இது டக்குன்னு ஓகே சொல்லிட்ட, நீ ஏன் எதுக்கு அப்படின்னு எந்த விஷயமும் கேட்க மாட்டியா அப்படின்னு நீல் கேட்க, நான் எதுக்கு கேட்கணும், நானும் இந்த விஷயத்த பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நாம கொஞ்ச நாள் வந்து பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. நானும் இந்த பாட்டு எழுதுறது, மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு நல்லா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொல்ல, பரவாயில்லடா, நீயே அந்த மேனேஜரு 2 பேருமே ரொம்ப லாஜிக்காக ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, என் கூட இருக்க எல்லாரும் இப்படி யோசிக்கிறீங்களே, அதை நினைக்கும் போது பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு நீளுக்கு என்னமோ ஹாப்பியாக தான் இருக்குது. சரி, பிரிஞ்சதுக்காக முடியாத போச்சு, என்ன பண்ணுறோம், மெசேஜ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் என்ன, ஓகேவா அப்படின்னு சி கேட்க, என்னது மெசேஜ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாமா, அப்படிலாம் எதுவும் ரூல்ஸ்லாம் போடலையே, பிரிஞ்சிருக்கணும் ஃபோக்கஸ் பண்ணணும் அவ்வளோதான், அதுக்காக மெசேஜ் எல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படின்னு நீல் சொல்கிறாங்க. நீல் இங்கே பாருங்க, நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே மட்டும்தான் இருக்கணும். ஓகே, நம்ம காதலுக்கு வந்து லைட்டாக சின்னதாக பிரேக் கொடுக்கலாம் அப்படின்னு சி சொல்ல, இரு, இப்போ என்ன சொன்ன காதல் நான் சொன்னேன் அவ்வளோதான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே நீலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நானும் இவனும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு இவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. எப்படியோ இப்போ சியோட வாயிலேருந்து இந்த ஒரு வார்த்தை வந்துச்சு, அதுவே நீலுக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. அடுத்த நாள்லேருந்து இவனோட ப்ராக்டிஸ் வந்து வெறித்தனமாக ஸ்டார்ட் ஆகுது. நீல் வந்து நல்லா பயங்கரமாக ரன்னிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ரன்னிங் பண்ணும் போதெல்லாம் இந்த சி பையனோட வீட்டெல்லாம் தாண்டி தான் போகிறாரு. பேசணும்னு தோணுது, இருந்தாலும் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இவர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சியும் அவனோட வேலையில் வந்து பிஸியாக இருக்கான். அப்பப்போ மிஸ் பண்ணும் போதெல்லாம் நீலோட ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துடுவான். இப்படியே கொஞ்ச நாட்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நீலும் அவரோட இதில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாரு. சி பையனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீ ஸ்டேஜ் ஏறி எத்தனை வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஆடியன்ஸ் வந்து உன்னை மறந்துடக்கூடாதுல்ல, ஸோ சின்னதாக ஒரு 1 டே டூர் மாதிரி உனக்கு வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, எனது 1 டே டூரா, என்னங்கண்ணா நீங்க சொல்லிக்காம கொல்லிக்காம ஏன் இத்தனை அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு இந்த நீல் பையன் வந்து ஓவரா பாதுற அந்த லேடி மேனேஜர்னு 2 பேரும் இருக்க பிடிச்சி உட்கார வச்சு, இங்க பாருடா நீ பண்ணிதான் ஆகணும், எப்படியாச்சும் குரங்க குட்டிக்கு நடிக்கிற மாதிரியாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆடியன்ஸ் வந்து நம்ம பக்கம் இழுத்தாகணும் அப்படின்னு இந்த லேடி மேனேஜர்லாம் சொல்றாங்க. பேசாம நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னு இந்த நீல் சொல்ல, ஏண்டா நீ என்ன லூஸாடா, ஆடியன்ஸ் பார்க்க வர்றதே உனக்காக தான்,
இவரு அங்க வர்றதே 10 பேரோ 20 பேரோ, நாங்க வந்தோம்னா அந்த ஆளு கூட வரமாட்டாங்கடா. பேசாம ஒண்ணு பண்ணு, இந்த ஒன் டே டூர் கையில வந்து நல்லா சிறப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. அது மட்டும் இல்லாம நீ இந்த ஸ்டேஜ் ஏறுறது, மைக் பிடிக்கிறது, இதெல்லாம் நீ வந்து ரொம்ப நர்வஸா இருக்கடா. ஸோ நாங்க சொல்றத பண்ணு, கண்டிப்பா உனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இந்த மேனேஜர் லேடினா போட்டு பேசி பேசி நீலோட மைண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டாங்க. அவனுக்கு நோ சொல்றதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த நீல் பையனால என்ன பண்ண முடியும்? சரி ஓகே அப்படின்னு அவனும் ஒத்துக்கிட்டான். இன்னொரு பக்கம் இந்த சீப்பை வந்து ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்து இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. யாரு என்ன ஏதுன்னு வெளியே வந்து பார்த்தா அது ரெஸ்டாரண்ட் ஓனரு. வந்தவர் என்ன வேகமா ஹெல்மெட்டை மாட்டிட்டு, டேய் அந்த சீனியருக்கு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு இந்த சீப்பையும் கேட்கான். ஏதோ பிரச்சனை அப்படின்னு மட்டும்தான் அந்த ஓனர் சொல்றாரு. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சேட் பண்ணிக்கிருந்தோமே அப்படின்னு சீ கேட்க, டேய் ரொம்ப பேசாதடா வேகம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டு போறாங்க. அங்க பார்த்தா சீனியர் வந்து இவனுக்கா அழகா ஏகப்பட்ட சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. டே தம்பி, நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போற, நீ நல்லா பண்ணணும். எங்க ரெண்டு பேர்த்தோட சப்போர்ட் வந்து எப்பயுமே உனக்காக தான். உனக்கா சின்னதா ஒரு கிஃப்ட் தரோன்னு அவங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் கிராஃப்டால பண்ண ஒரு சின்ன கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. பையனுக்கு ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் ஆயிடுச்சுப்பா. பையன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். சரி தம்பி, ஹாப்பியா இருக்கறதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் நீ வந்து ஏதோ ஒன் டே டூர் கைடு வந்து போறதா கேள்விப்பட்டோமே, தெரியுமா தெரியாதா அப்படின்னு சீனியரு ஓனர்லாம் கேட்க, என்னது ஒன் டே டூர் கைடா அப்படி இந்த பையன் வந்து ஏதோ இழுக்குறான். அப்ப இவனுக்கு தெரியாது போல இருக்கு. சரி நாளைக்கு தான் அந்த டூர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி இவங்கிட்ட சொல்ல, ஓஹோ அப்படின்னு சீ பையனும் எல்லாத்தையும் கேட்டு இருக்கான். அடுத்த நாள் நீலோட அந்த ஒன் டே டூர் கைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட வந்து மைக் பிடிச்சி இவர் பேசணும். அதாவது ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி இவர் பேசணும். பேசும்போதே நீலுக்கு வந்து நர்வஸா தான் இருக்கு. சுத்தி இருக்கவங்களாம் நர்வஸா ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா எண்டுக்கும் வந்துட்டாரு. இந்த ட்ரிப்பு முடிய போகுது. ஆக்சுவலா நான் கான்சர்ட் வந்து போறேன். நான் கான்சர்ட்ல வந்து நர்வஸ் ஆகக்கூடாது, நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆடியன்ஸ் கூட வந்து நல்லா இன்ட்ராக்ட் ஆகி நீல் வந்து பேசியிருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் சி இருக்காம்ல, சியும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நான் முந்தி இருந்த மாதிரி இப்பயும் ஸ்டேஜ் ஏறி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனா தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போடுவேன் அப்படியே நீல் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவரும் திரும்பி பார்க்க சி அந்த பக்கம் இருக்கான். சியை பார்த்தோன்னே நீலும் சிரிக்க சியும் சிரிக்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரிக்காங்க. அதுக்குள்ளே நீல் இருந்த பஸ் வந்து கிளம்பிருச்சு. அந்த பஸ்ஸு கிளம்பினோடனே குடுன்னு வேகமா இந்த சி பையன் வந்து எங்கேயோ ஓடுறான். எங்கடா ஓடுறான் அப்படின்னு பார்த்தா அவன் வீட்டுக்கு தான் ஓடுறான். இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு போல இருக்கு. கீபோர்டை திறந்து பார்க்கறான். பரவாயில்ல, பையனுக்கு ஏதோ ஐடியா வந்திருக்கு போல இருக்கு. அந்த ஐடியா என்ன ஏது அப்படின்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுங்க. பாய்.